விக்ரம் பிரபு ஆக்டிங்கில் தானாகரன் மூலியமாக அதிகாரத்தை எதிர்த்து தம் முத்திரையை பதிச்ச தமிழ் அவர்களோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸில் வெற்றிமாறன் ஸ்கூல்லேருந்து புது இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் டைரக்ஷனில் உருவான சிறை மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் 2 hours and 7 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினப்சிஸ் என்னென்னா, இந்த கதை 97லேருந்து 2003 காலகட்டத்தில் நடக்குது. ஜெயிலில் இருக்கிற அக்யூஸ்டை அவங்க கேஸ் நடக்கிற கோர்ட்டுக்கு வாய்தா அன்னைக்கு எஸ்கார்ட் கூட்டு போகிறதுக்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏஆர்னு ஒரு தனி டிவிஷன் இருக்குது. இதில் வெல் ட்ரைன் அண்ட் சீனியர் மோஸ்ட் பிசியாக இருக்கிற விக்ரம் பிரபு அப்துல்லான்னு மர்டர் பண்ண அக்யூஸ்டை வெள்ளூர் ஜெயிலேருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு எஸ்கார்ட்டாக கூட்டு போகிறாரு. இந்த ஜேர்னியில் நடந்த எதிர்பாராத சுவாரஸ்யமான சம்பவங்கள் தாங்க இந்த சிறை. தானாகரன் மாதிரியே இதுலையும் தன்னோட சாலிட் ரைட்டிங்கை ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காரு தமிழ். இந்த ஸ்கிரிப்டுக்காக டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னு நமக்கு படம் பார்க்கும்போதே ஒரு நெகிழ்ச்சி உண்டாகுது. அவரோட ரிசர்ச் ஒர்க் எல்லாத்தையும் வச்சு ஓவர் இன்ஃபர்மேட்டிவாக இல்லாமல் கதைக்கு தேவையானதை மட்டும் வச்சது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டோரியை செம எமோஷனல் அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு சுரேஷ் ராஜகுமாரி. 2-3 இடத்துல ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக த்ரில்லாகவே கொண்டு போகாமல் நடுவில் ரொமான்ஸ், அக்யூஸ்டோட பேக் ஸ்டோரின்னு மாறி மாறி கொண்டு போனது கொஞ்சம் பேலன்ஸ்டாகவே ஃபீல் ஆச்சு. அந்த பீரியடில் நடந்த ஹிந்து முஸ்லீம் டென்ஷன், அதனால் பாதிக்கப்பட்ட அப்பாவிங்கன்னு இந்த ஸ்டோரியோட பேக் ஸ்டோரியை சூப்பராகவே கனெக்ட் பண்ணியிருக்காரு தமிழ். இந்த படத்தில் ஃப்ளாஸ்னு பார்த்தீங்கன்னா 2 மாண்டேஜ் சாங் வருது. அது லைட்டாக லென்த்தி ஃபீல் கொடுக்குது. அப்புறம் கிளைமேக்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ண ஃபீல் வந்தது. அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி முடிச்சிருக்கலாம். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது விக்ரம் பிரபு தானாகரனில் வந்த அதே கேரக்டரோட எக்ஸ்டென்ஷனாக தான் இதுலேயும் தெரிஞ்சார். அந்த கேரக்டருக்கு தேவையான ஆக்டிங்கை ரொம்ப நேர்த்தியாகவே வெளிப்படுத்தியிருந்தார். அப்புறம் அப்துல் கேரக்டர் பண்ண அக்ஷய்குமார், அவங்க லவ்வர் ரோல் பண்ண அனிஷ்மா 2 பேருமே செம எமோஷ்னலான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக அந்த கேரக்டரோட வழியை அப்படியே நமக்குள்ளே கடத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. மியூசிக் கம்போசர் ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்கில் சிம்பிள் சீன்ஸை கூட டென்ஷனாக எலிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு த்ரில்லிங் பிஜிஎம்மே கொடுத்துருந்தாரு. சாங்ஸ் பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலனாலும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணலன்னு தாங்க சொல்லணும். மாதேஷ் மாணிக்கம் சினிமாட்டோகிராஃபியில் ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப அழகாகவே கேப்சர் பண்ணியிருக்காரு. பர்டிகுலராக எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டெப்தாகவே இருந்துச்சு. ஃபிலோமின் ராஜ் எடிட்டிங்கில் மூவி ரன் டைம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்தது படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாலிடான ஸ்டோரி, சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே, த்ரில்லிங் மியூசிக், இன்டெப்த் டிஓபி, கிறிஸ்பான எடிட்டிங், பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ், இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா மாண்டேஜ் வீடியோ சாங்ஸ் கொஞ்சம் ட்ராகி ஃபீல் கொடுத்துச்சு. தென் கிளைமேக்ஸை இன்னுமே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி முடிச்சிருக்கலாம். ஓவராலாக தானாகரன் மாதிரியான அதிகாரத்துக்கு எதிர்த்து போராடுற மற்றும் ஒரு தரமான படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த நான் பெயிலபிள் சிறை. Cinematics rating for this movie is 8 out of 10. Thank you guys.